வரி. 700 கோடி மக்கள் இருக்கிறோம். அந்த 700 கோடி மக்களில் நீங்களும் நானும் யார்? எல்லா நதியும் கடலில் கலந்து விட்ட பிறகு எந்த நதியின் நீர்த்துளி எது என்று தெரியாத நிலையில்தான் மனித சமூகமும் இருக்க முடியும். ஆனால் அங்கே உங்களுக்கான முகமும் உங்களுக்கான முகவரியும் தருவது உங்களுடைய தாய்மொழியும் உங்களுடைய இனமும் தான். எனவே என் மொழி எனக்கு முக்கியம், என் இனம் எனக்கு முக்கியம். ஆனால் அதை வைத்துக்கொண்டு நான் அரசியல் செய்யலாகாது, அதை வைத்துக்கொண்டு நான் பிரிவினை பேசலாகாது. நாடு கூட எனக்கு பிரிவாகத்தான் தெரிகிறது. அதனால்தான் மகாத்மா காந்தி சொன்னார், என்னுடைய அன்பு பசிக்கு உலகையே நான் உணவாக்கி கொள்ள விரும்புகிறேன் என்றார். அவ்வளவு பசி. என்ன பசி? அன்பு பசி. இந்த அன்பு பசிக்கு உலகையே உணவாக்கி கொள்ள விரும்புகிறேன். உலக பார்வை வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு கவிஞனால் சொல்ல முடிந்தது என்றால் அது வெற்று வார்த்தையா? நண்பர்களே, வெறுப்பின் நிழலே படிகாத அன்பின் ஊற்றாக மட்டுமே இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருந்துதான் இப்படி ஒரு உயர்ந்த சிந்தனை உருவாக முடியும். அப்படிப்பட்ட சிந்தனை பிறந்த இந்த மண்ணில் பல்வேறு வகையால் பிரிந்து கிடக்கிற நாம் இந்த தமிழால் இணைய வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே அரசியல் வேண்டாம் என்று நான் சொன்னேன். முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை. இப்பொழுது நான் எதை சொல்ல விரும்புகிறேனோ அதற்குள்ளே நுழைகிறேன். முதலில் ஒரு வேற்றுமையை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மில் பல சொற்களுக்கு சரியான பொருளே தெரிவது கிடையாது. அம்மனமாக நிற்பது என்று சொன்னால் என்ன பொருள்? நிர்வாணமாக நிற்கிறான் என்று சொன்னால் என்ன பொருள்? கேட்டு பாருங்கள். ரெண்டும் ஒன்று தானே என்பார்கள். ஐயா, ரெண்டும் ஒன்று இல்லை. இரண்டும் ஒன்றானால் அம்மனம் என்று ஒரு வார்த்தை எதற்கு? நிர்வாணம் என்று ஒரு வார்த்தை எதற்கு? ஆடையற்று இருப்பதற்கு பெயர்தான் அம்மனம், ஆசையற்று இருப்பதற்கு பெயர்தான் நிர்வாணம். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனாலே தான் நீங்கள் புத்தனாக இருந்தாலும் மகாவீரராக இருந்தாலும் அவர்கள் சிலைகளை நீங்கள் பாருங்கள், அவர்கள் நிர்வாணமாக நிற்கிறார்கள். காரணம், அவர்கள் ஆசையை முற்றாக துறந்தவர்கள்.